சினிமாவுக்கு எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் ஜனநாயக ரீதியாக எங்கே இருந்தாலும் எலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கும் போது தமிழகத்தில் இருக்கிற நம்ம ப்ரொடியூசர்ஸ் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்னத்தை பண்ணாலும் முதலாளி சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது. ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி தேர்தல் நடக்கணும். ஸோ இந்த தேர்தலில் நல்ல அணி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். எப்போவுமே வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களித்திருக்கோம் சொல்ல மாட்டோம். இப்போவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நல்ல அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு தமிழகத்தில் இருக்கிறத நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும். வர டீம் யார் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்காக உழைக்கணும். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். எந்த ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஃபேவரிசம் இல்லாமல் நியாயமாக என்ன செய்யணும் அது மட்டும்தான் பார்த்துட்டு பண்ணாதான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அது இங்கே வேண்டாங்க. சினிமாவுக்கு எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் ஜனநாயக ரீதியாக எங்கே இருந்தாலும் எலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கும் போது தமிழகத்தில் இருக்கிற நம்ம ப்ரொடியூசர்ஸ் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்னத்தை பண்ணாலும் முதலாளி சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது. ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி தேர்தல் நடக்கணும். ஸோ இந்த தேர்தலில் நல்ல அணி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். எப்போவுமே வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களித்திருக்கோம் சொல்ல மாட்டோம். இப்போவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நல்ல அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு தமிழகத்தில் இருக்கிறத நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும். வர டீம் யார் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்காக உழைக்கணும். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். எந்த ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஃபேவரிசம் இல்லாமல் நியாயமாக என்ன செய்யணும் அது மட்டும்தான் பார்த்துட்டு பண்ணாதான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அது இங்கே வேண்டாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.